பொன்னேரி நகராட்சி மாதாந்திர கவுன்சிலர் கூட்டத்தில் திமுக நகர்மன்ற தலைவருடன் திமுக உறுப்பினர்கள் கடும் வாக்குவாதம் காரணமாக கூச்சல் குழப்பம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியில் நகர்மன்ற தலைவர் பரிமளம் விஸ்வநாதன் தலைமையில் நகர்மன்ற கூட்டம் நடைபெற்றது. 27 வார்டுகளுக்கு உட்பட்ட திமுக, அதிமுக மற்றும் சுயேச்சை கவுன்சிலர்கள், நியமன கவுன்சிலர் என தங்களது வார்டுகளில் நிலவும் பிரச்சினைகள் குறித்து பேசினர். அப்போது நகராட்சிக்கு உட்பட கடை ஒன்றினை முறையாக ஒப்பந்தம் கோராமல் நகர்மன்ற தலைவர் தன்னிச்சையாக தனிநபருக்கு கொடுத்தது ஏன் என சரமாரி கேள்வி எழுப்பினர். இது தொடர்பாக திமுக கவுன்சிலர்கள் திமுக நகர்மன்ற தலைவருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நகர்மன்றத்தில் தீர்மானம் வைத்து உரிய ஆலோசனைகளை மேற்கொள்ளாமல் தனிநபருக்கு கடையை கொடுத்தது ஏன் என திமுக உறுப்பினர்கள் இருவர் நகர்மன்ற தலைவர் இருக்கையின் அருகே சென்று ஆக்ரோஷமாக முறையிட்டனர். இதனால் நகர்மன்ற கூட்டத்தில் கூச்சல் குழப்பம் நிலவியது. தொடர்ந்து வார்டுகளில் சாலை பணிகள், பூங்கா உள்ளிட்ட பல்வேறு பணிகள் சரிவர செய்யாததால் நகர்மன்ற தலைவர் அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தி தருவதாக குற்றம் சாட்டினர். நகர்மன்ற தலைவர் தனது அதிகார வரம்பிற்கு உட்பட்டு கடையை வழங்கியதாகவும் பாரபட்சமின்றி அனைத்து வார்டுகளிலும் பணிகளை மேற்கொண்டு வருவதாக பதிலளித்தார்.